லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. யோவாபின் தலைமையில் போரிட்ட இஸ்ரயேலர். தாவீது அம்மோனியரின் செயலை கேள்வியுற்றபோது யோவாபையும் ஆற்றல் மிக்க தம் படை முழுவதையும் அனுப்பினார். அம்மோனியர் புறப்பட்டு வந்து நகர வாயிலில் அணிவகுத்து நின்றனர். அவர்களுக்கு உதவியாக வந்த மன்னர்கள் திறந்த வெளியில் அணிவகுத்து நின்றனர். யோவாபு தமக்கு முன்னும் பின்னும் பகைவர் படை தாக்கவிருப்பதை கண்டபோது இஸ்ரேல் அனைத்திலும் ஆற்றல் மிகு வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சிரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். மற்ற படை வீரரை தம் சகோதரன் அபிசாயின் தலைமையில் அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். யோவாகு அவனை நோக்கி, சிரியர் என்னை விட ஆற்றல் மிக்கவராயிருந்தால் நீ எனக்கு உதவியாக வரவேண்டும். அம்மோனியர் உன்னை விட ஆற்றல் மிக்கவராயிருந்தால் நான் உனக்கு உதவியாக வருவேன். மன உறுதியுடன் இரு. நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் வலிமையுடன் போராடுவோம். ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்றார். நேர்காணல். மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கும் யூபிலி ஆண்டு. நமது வாழ்க்கை பயணத்தில் கடவுள் நமக்கு அளிக்க இருக்கும் சிறப்பான கொடையை விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ளவும், நமது பழைய பாவ இயல்பை துறந்து புதிய வாழ்வை கடவுளில் மீண்டும் தொடங்குவதற்கும் கொடுக்கப்பட்ட ஆண்டே இந்த யூபிலி ஆண்டு. இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டில் இறைவனை நோக்கிய பயணத்தின் திருப்பயணிகளாக நாம் அவர் முன் நிற்கின்றோம். எதிர்நோக்கு என்பது நம்மை பொறுத்தது அல்ல, மாறாக அது கடவுளின் அரசை பொறுத்தது. எதிர்நோக்கு என்னும் இறையியல் பண்பானது லத்தீன் மொழியில் விர்த்துஸ் என்று பொருள்படுகின்றது. அது ஒருவரிடம் இருக்கின்றது மற்றவரிடம் இல்லை என்று கூறும் பழக்க வழக்கமோ பண்பு நலனோ அல்ல. மாறாக எதிர்நோக்கு என்பது இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஓர் ஆற்றல், நாம் கேட்டு பெற வேண்டிய ஆற்றல் என்று வலியுறுத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளுக்கிணங்க இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு நமக்கு விடுக்கும் செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்பணி ராஜேஷ் ரவி. நியூயார்க் உயர் மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள் தந்தை ராஜேஷ் ரவி அவர்கள் நியூயார்க்கின் குயின்ஸில் உள்ள புனித ஜான்ஸ் பல்கலைக்கழகத்தில் தனது கல்லூரி படிப்பை முடித்துள்ளார். மேலும் நியூயார்க்கில் உள்ள புனித ஜோசப் குறுமடத்தில் இறையியல் படிப்பை பயின்றுள்ள தந்தை அவர்களை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கும் யூபிலி ஆண்டு பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். புதிய வாழ்வு, அருளின் வாழ்வு, புதிய பிறப்பு, அது சிறப்பு. புதைந்த நன்னிலை, இழந்த உரிமைகள் அருளால் ஆவியால் திரும்ப பெறுவோம். தந்தை இறைவனின் சிந்தை செய்யும் மந்தை எனவே தோழிணைவோம். தந்தை இறைவனின் சிந்தை செய்யும் மந்தை எனவே தோழிணைவோம். வணக்கம் தந்தையே. மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கும் யூபிலி ஆண்டு குறித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்கள் குறித்து கொஞ்சம் கூற முடியுமா? வத்திக்கான் நேயர்களுக்கு வணக்கம். நமது மரித்த திருத்தந்தை பிரான்சிஸ் 2025 ஆண்டை ஜூபிலி ஆண்டாக அறிவித்தார். அதற்கு நம்பிக்கையின் திருப்பயணிகளின் ஆண்டும் என்றும் பெயரிட்டார். ஜூபிலி ஆண்டு என்றால் என்ன, அதன் தொடக்கம் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே லேவியர் ஆகமத்தில் 25வது அதிகாரத்தில் தந்தையாகிய கடவுள்
இஸ்ரேல் மக்களிடம் எகிப்து நாட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற 50வது ஆண்டை புனித ஆண்டாக அறிவித்து, அதன் பொருட்டு நாடு முழுவதும் அடிமைகள் விடுவிக்கப்பட வேண்டுமென்றும் கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டுமென்றும் இவை அனைத்தும் இந்த ஆண்டு முழுவதுமாக நடைபெற வேண்டுமென்றும் கூறுகிறார். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த ஆண்டை ஒரு மன்னிப்பின் காலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு கூறுகிறார். இந்த ஒரு பாரம்பரியத்தை தான் தாய் திருச்சபை 2000 வருடத்திற்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மன்னிப்பின் காலத்தை தான் நாம் ஜூபிலி ஆண்டு என்று அழைக்கின்றோம். மரித்த திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த ஜூபிலி ஆண்டிலே, இந்த மன்னிப்பின் காலத்திலே மன்னிப்பும் மனமாற்றமும் உள்மனக்காயங்கள் என்ற 3 தலைப்புகளில் நம் வாழ்க்கை குறித்து தியானிக்க அழைப்பு விடுத்துள்ளார். திருத்தந்தை நமக்கு கொடுத்த இந்த 3 தலைப்புகளை எப்படி தியானிப்பது? வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக, இறைவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு உண்மையான விசுவாசத்தில் நிலைத்துள்ள உறவா அல்லது தேவைகளுக்கு தேடுகிற உறவா? இரண்டாவதாக, யாருக்கும் எதிராக நான் செய்த தவறுகள் என் மனதில் பாரமாக இருக்கிறதா? யாரையாவது கஷ்டப்படுத்தி உள்ளேனா? மூன்றாவதாக, யாருக்காவது மன்னிப்பு கொடுக்க முடியாமல் அவர்கள் செய்த குற்றங்களையும் எனக்கு எதிரே அவர்கள் செய்த தவறுகளையும் நினைத்து வேதனையோடு வாழ்கின்றேனா? இறை இயேசுவில் பிரியமான வத்திக்கான் நேயர்களே, தாய் திருச்சபை புனிதர்களை அறிவிப்பதின் ஒரு காரணம், அவர்களும் நம்மைப் போலவே போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தின் பயணிகளாக பயணித்து நாமும் நமது அன்றாட வாழ்வில் அவர்களைப் போல திருப்பயணிகளாக வாழ முடியும் என்பதை காட்டத்தான். நமது அன்றாட வாழ்வில் உண்மையான விசுவாசியாக பயணிப்பது மிகவும் கடினமாக இருந்தாலும் உயிர்த்த இயேசுவோடு இணைந்து புனித ராயப்பர் கூறியது போல, ஆண்டவரே, உயிர் தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா என்று யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரம் 68வது இறை வாக்கியங்களில் கூறியது போல, நாமும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? என் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் நீரே ஆண்டவரே என்று பற்றிக்கொள்வோமானால் நாமும் விசுவாசத்தின் பயணிகளாக நம்பிக்கையோடு நம் வாழ்வில் வாழ முடியும். இந்த யூபிலி ஆண்டில் திருவருள் அடையாளங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் எடுத்துரையுங்களேன். இந்த தேடுதலை, இந்த விசுவாசத்தின் பயணத்தை தினசரி நம் வாழ்வில் நடப்பது எப்படி என்று பார்ப்போம். கத்தோலிக்க திருச்சபையில் ஆன்மீகத்தின் அடித்தளமாகவும் எல்லா புனிதர்களுக்கும் அவர்களது நம்பிக்கையின் தூணாகவும் விசுவாசத்தில் ஏற்பட்ட போராட்டங்களில் அவர்களுக்கு கேடயமாகவும் இருந்த 3 வழிகளை குறித்து காண்போம். முதலாவதாக, நற்கருணை. நமக்காக கொடூரமான சிலுவை மரணத்தை ஏற்று மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக வீற்றிருக்கும் இடம்தான் நற்கருணை. அப்பத்தின் வடிவில் உடலோடும் ஆன்மாவோடும் நமக்காக வீற்றிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 15 நிமிடங்களாவது அவரை சந்தித்து நமது போராட்டங்களை எடுத்து சென்று, நீர் மட்டுமே இறைவா, எனது விசுவாசமும் நம்பிக்கையும் என்று சிலுவையில் அறைபட்ட அந்த பாதங்களை பற்றி கொள்வது. இரண்டாவதாக, பாவ மன்னிப்பு. இரக்கத்தின் கடவுள் நமக்காக ஏற்படுத்திய திருவருட்சாதனம் பாவ மன்னிப்பு. இறைவனது முழுமையான ஆசீரை பெற தடையாக இருப்பவை நம் பாவங்கள். செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி இறைவனது அன்பிற்கும் ஆசீருக்கும் தகுதி உடையவர்களாய் நம்மை தயாரிப்பதுதான் பாவ மன்னிப்பு திருவருட்சாதனம். குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது பாவ மன்னிப்பு திருவருட்சாதனம் பெற வேண்டும். ஊதாரி மைந்தனைப் போல, இறைவா, உன்னை விட்டு பிரிந்ததால் எல்லாம் இழந்தவளாய் நிற்கின்றேன் என்று தந்தையை பற்றி பிடித்துக் கொள்வதுதான் இந்த திருவருட்சாதனம். திருப்பலியில் நாம் எப்படி பங்கேற்க வேண்டும் என யூபிலி ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது என்பது குறித்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? மிகவும் முக்கியமான ஆன்மீகத்தின் அடித்தளம் திருப்பலி. இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட பலி.
கல்வாரியில் நமக்காக பலியான இயேசுவின் திருபலி. நம் வாழ்வு நிறைவு பெற, நம் உறவு நலமாக, நம் பாவங்கள் மன்னிப்பு பெற, நம் மனக்காயங்கள் ஆற நமக்காக சிந்திய இரத்தத்தின் பலி. எல்லா ஜெபங்களுக்கும் உயர்ந்த ஜெபம் திருப்பலி. நம் ஆன்மாவை இறை அருளால் நிரப்பக்கூடிய ஒரே பலி திருப்பலி. 2000 வருடங்களாக விண்ணோராலும் மண்ணோராலும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரே பலி திருப்பலி. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 செயல்களை ஆயுதங்களாக கொண்டுதான் திருச்சபையின் எல்லா புனிதர்களும் கேடயமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் வெற்றி பெற்று விசுவாச பயணத்தின் சாதனைகளர்களாக திருச்சபை நமக்கு கொடுத்துள்ளது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு உயிர்த்த நற்செய்தியை கேட்டு அவரது சீடர்கள் கல்லறையை நோக்கி நம்பிக்கையோடு பயணம் செய்தார்கள். அவர்கள் பயணம் செய்தது போல திருச்சபையின் தூணாக இருக்கும் நம் அன்பு தாய் மரியாவோடு, தாயின் அரவணைப்போடும் இந்த ஜூபிலி ஆண்டிலே மரித்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் கொடுத்த மன்னிப்பு, மனமாற்றம், உள்மன காயங்கள் என்ற தலைப்பில் தியானித்து திருச்சபை நமக்கு அளித்த அடித்தளங்களை பயன்படுத்தி நம்பிக்கையோடு உயிர்த்த இயேசுவை நோக்கி இந்த ஜூபிலி ஆண்டில் பயணிப்போம். வாத்திக்கான் நேயர்களுக்கு நன்றி. நன்றி தந்தையே. மிக அருமையாக, தெளிவாக மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கும் யூபிலி ஆண்டு குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அடிமை தளையில் இருந்தும் ஒடுங்கும் நிலையில் இருந்தும், அடிமை தளையில் இருந்தும் ஒடுங்கும் நிலையில் இருந்தும், அழுத்தும் கடனில் இருந்தும் அடையும் விடுதலை ஆண்டு இதுவே. நன்றி 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 இறைவா, உள்ளம் உயர்த்தி என்றும் சொல்வோம். நன்றி 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 இறைவா, உள்ளம் உயர்த்தி என்றும் சொல்வோம். யூபிலி 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 யூபிலி. பசும்புல் வெளியில் இளைப்பை ஆற்றி ஆயன் மடியில் ஓய்ந்தே இருப்போம். பசும்புல் வெளியில் இளைப்பை ஆற்றி நல்லாயன் மடியில் ஓய்ந்தே இருப்போம். கடந்தவைகளை ஆய்ந்து பார்ப்போம், இழந்தவைகளை மீட்டே எடுப்போம். கடந்தவைகளை ஆய்ந்து பார்ப்போம், இழந்தவைகளை மீட்டே எடுப்போம். நடத்தி வந்த இறைவன் கரங்கள் இறுக்கமாக பற்றி கொள்வோம். நடந்து வந்த மாந்தரோடும் உவந்து இனிய பந்தம் கொள்வோம். உவந்து மனம் மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கும் யூபிலி ஆண்டு என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையம் அருகே ஜூன் 12 வியாழனன்று இடம்பெற்ற விமான விபத்து குறித்து தன் ஆழ்ந்த கவலையையும் அனுதாபங்களையும் வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 242 பேருடன் லண்டன் நோக்கி கிளம்பிய ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகியதில் 241 பேர் உயிரிழந்தனர். இவ்விபத்து குறித்து தன் ஆழ்ந்த கவலையை வெளியிட்ட திருத்தந்தை இவ்விபத்தில் பலியானவர்களுக்காக இறை வேண்டலை மேற்கொள்வதாகவும் தன் அனுதாபச் செய்தியில் கூறியுள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருப்போருக்காகவும் உயிரிழந்துள்ள மக்களுக்காகவும் தன் ஜெப உறுதியை எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் அவர்களின் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் தன் செய்தியில் கூறியுள்ளார்.
அந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்த 242 பேருள் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளார். 242 பேரில் 2 விமானிகள், 10 விமான பணியாளர்கள் உட்பட 13 குழந்தைகளும் 2 பச்சிளம் குழந்தைகளும் இருந்தனர். விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்தவர்களுள் 169 பேர் இந்தியர், 53 பேர் பிரிட்டானியர், 7 பேர் போர்த்துக்கல் நாட்டவர் மற்றும் ஒருவர் கனடா நாட்டைச் சார்ந்தவர். நிசேயா பொதுச்சங்கம் வெறும் வரலாற்று நிகழ்வல்ல, அது அனைத்து கிறிஸ்தவர்களது முழுமையான ஒருமைப்பாட்டை நோக்கி செல்ல வழிகாட்டும் ஒரு திசைகாட்டி என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறியுள்ளார். ஜூன் 4 முதல் 7 வரை ரோமில் உள்ள புனித தாமஸ் அக்வினாஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிசேயா பொதுச்சங்கத்தின் 1700ஆம் ஆண்டு நிறைவில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கிபி 325ஆம் ஆண்டு பேரரசர் 1ஆம் கான்ஸ்டன்டைன் அவர்களால் நிசேயா நகரில் கூட்டப்பட்ட பொதுச்சங்கத்தின் 1700ஆவது ஆண்டு நிறைவை கத்தோலிக்க திரு அவை இந்த ஆண்டு நினைவு கூர்கிறது. இந்த பொதுச்சங்கம் திரு அவையின் தெய்வீக கோட்பாடுகளை ஒரே மாதிரியாக உருவாக்குவதற்கும் இயேசுவின் தெய்வீகத் தன்மையை உறுதி செய்வதற்கும் நிசேயா நம்பிக்கை அறிக்கையை உருவாக்குவதற்குமான முயற்சியாக அமைந்தது. சனிக்கிழமையன்று நடைபெற்ற இந்த சந்திப்பில் பங்கேற்பாளர்களை உளமாற வரவேற்று எதிர்காலத்தை நோக்கிச் செல்லும் இந்த கருத்தரங்கிற்கு பாராட்டு தெரிவித்ததுடன் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் இருந்து ஆரம்பமான கத்தோலிக்க மற்றும் கிழக்கு திரு அவைகளின் இணைந்த பயணத்தில் நிசேயாவில் நடைபெற்ற இந்த முதல் பேரவையே அடித்தளமானது என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை. திரு அவையில் திருத்தந்தை இயற்கை எய்தி திருப்பிட தலைமை பதவி காலியாக இருந்த நாட்களிலும் போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரேனிய மக்களுக்கு பிறரன்பு உதவிகள் செய்யப்பட்டு வந்தன என்று திருத்தந்தையின் பிறரன்பு நடவடிக்கைகளுக்கான பொறுப்பாளர் கர்தினால் கோன்ராட் கிரேயவிஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரேனிய மக்களுக்கு நீண்ட காலமாக ஆதரவு வழங்கி வரும் ரோமை நகரின் புனித சோஃபியா பேராலயத்திலிருந்து உதவிப் பொருட்கள் ஏற்றப்பட்ட கனரக வாகனம் ஒன்று சில நாட்களுக்கு முன் புறப்பட்டதாகவும் இரக்கம் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்றும் கர்தினால் கூறியுள்ளார். துன்புறுத்தப்பட்ட நாடு என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளை தற்போதைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் விவரித்ததை எடுத்துரைத்து உக்ரைன் நாடு எப்போதும் திரு அவையின் இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் கர்தினால். சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தின் முன்னாள் பேராயர் கசிமீர் ஞானாதிக்கம் அவர்களது 100வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் ஜூன் 14ஆம் தேதி அவ்வுயர் மறைமாவட்டத்தில் சிறப்பிக்கப்படுகின்றது. தற்போதைய சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, உயர் மறைமாவட்ட அருள்பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் சனிக்கிழமையன்று உள்ளூர் நேரம் காலை 11 மணிக்கு பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி அவர்கள் நூற்றாண்டு கொண்டாட்ட திருப்பலியை நிறைவேற்றுவதுடன் திருப்பலிக்கு பின் முன்னாள் பேராயர் கசிமீர் ஞானாதிக்கம் அவர்களின் வாழ்வு மற்றும் மேய்ப்பு பணி குறித்த நினைவு புத்தகம் ஒன்று வெளியிடப்படும். அதன் பின் முன்னாள் பேராயரின் கல்லறை ஆசீர்வதிக்கப்படுவதைத் தொடர்ந்து அப்பேராயரின் வாழ்வு, சான்று நடவடிக்கைகள், அர்ப்பணத்துடன் கூடிய ஆயர் பணிகள் ஆகியவைகளுக்கு நன்றி நவிலும் விதமாக மதிய உணவு விருந்து இடம்பெறும். அனைத்துலக தொழிலாளர் அமைப்பும் யுனிசெப் நிறுவனமும் ஜூன் 12 வியாழக்கிழமை அன்று இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் 2024ஆம் ஆண்டில் ஏறத்தாழ 13,80,00,000 குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் குழந்தை தொழிலாளர்களாக இருந்தனர் என்றும், மேலும் ஏறக்குறைய 5,40,00,000 குழந்தைகள் அவர்களின் உடல் நலம், பாதுகாப்பு அல்லது வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் குழந்தை தொழிலாளர் முறையில் 2 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் குறைந்துள்ளதாக அண்மைய தரவுகள் காட்டுகின்றன என்றும், இது 2016 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் பதிவான ஆபத்தான அதிகரிப்பை மாற்றியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டுகின்றது அவற்றின் அறிக்கை. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.